இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் நமக்கு உணர்த்துவது கடவுளின் அன்பும் அவரின் நன்மைத்தனமும். ஆம், கடவுள் தன்னிடம் வருவோருக்கும் நன்மை செய்கிறார். தேவையில் இருப்பவரை இனம் கண்டும் உதவுகிறார். இவ்வாறு கடவுளின் நன்மைத்தனத்தை முதல் வாசகத்தில் எல்கானாவின் மனைவியாகிய அன்னாவின் வாழ்வில் செயல்படுத்தியதை நாம் வாசிக்கின்றோம். அன்னா கடவுள் முன் மனம் கசந்து அழுது புலம்பி தனக்கு ஒரு மகனை தந்து ஆசிர்வதிக்குமாறு மனம் தளராது அல்லும் பகலும் தாழ்ச்சியோடு வேண்டிக் கொள்கிறாள். அவ்வாறு ஒரு ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் உமக்கே ஒப்புக் கொடுப்பேன் என்றும் வாக்கு கொடுக்கிறார். இறைவனும் அவளின் துயரத்தை போக்கி நன்மை செய்கிறார். இறை நம்பிக்கையில் மனம் தளராது இருந்த அன்னா தன் மகன் சாமுவேலை ஆண்டவரிடம் அர்ப்பணிப்பதன் வழியாக தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அன்னை மரியாள் தன் வாழ்த்து பாடல் வழியாக இறைவன் தன் வாழ்வில் செய்த அனைத்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நினைத்து நெஞ்சார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துகிறார். அன்னை மரியாள் தன்னிடம் இயேசு பிறக்கப் போகிறார் என்று பெருமை பாராட்டாமல், தற்புகழ்ச்சி அடையாமல், தாழ்ச்சி உள்ளத்தோடு இறை நம்பிக்கையில் தன்னை முன்வைத்து தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து இறைவனை மகிமைப்படுத்துகிறார். எவ்வாறு இறைவன் நன்மையால் நிறைந்திருக்கிறாரோ அவரைப் போலவே அன்னை மரியாளும் தன் வாழ்வில் தேவையில் இருப்பவருக்கு நன்மையே செய்து வாழ்ந்து காட்டினார். நாமும் நம்முடைய வாழ்வில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நினைத்து மனதார நன்றி சொல்வோம். தாழ்ச்சி உள்ளத்தோடு இறைவனை நாடி தேடுவோம். அவருடைய நன்மைத்தனத்தையும் ஆசீர்வாதங்களையும் நாம் உடன் வாழும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க முயற்சி செய்வோம். அர்த்தமுள்ள வாழ்வு வாழ்வோம். இறைவன் எல்லோரையும் காத்து வழி நடத்துவாராக. ஆமென்.